இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு புராண ஜெபி இருந்தார். அவர் தினமும் ஜெபம் செய்து இறைவனை வழிபட்டு வந்தார். அவரிடம் யாரும் அடிக்கடி செல்வதில்லை. ஆனால் அவருக்கு நிம்மதி மட்டும் இருந்தது. ஒரு நாள் ஒரு வணிகர் அவரிடம் வந்து கேட்டார், சாமியே, என் வாழ்க்கையில் நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் மன நிம்மதி இல்லை. என் முகத்தில் அழகு இல்லை, சிரிப்பு இல்லை. என் வீட்டில் சண்டை, குழப்பம், இவைதான். அதற்கு அந்த ஜெபி சிரித்தார். அழகு என்பது முகத்தில் இல்லை மகனே, அது உள்ளத்தில்தான். நிம்மதி, கருணை, பாசம் இவை உள்ளத்தில் இருந்தால் முகம் இயல்பாகவே ஒளியோடும். வணிகர் குழப்பத்தில், அதுபடி சாமி? அவர் மெதுவாக ஒரு கண்ணாடியை தந்து சொன்னார், இந்த கண்ணாடியில் தினமும் உன் முகத்தையே பார்க்காதே, உன் உள்ளத்தை பார்ப்பதற்கான கண்ணாடியாக வைத்துக்கொள். தினமும் ஒரு நேரம் அமைதியாக உட்கார்ந்து உன் மனதை ஜோதியாய் மாற்று. பிறகு நீயே உணர்வாய், நிம்மதி என்பது வெளியிலில்லை, உனக்குள்ளேயே இருக்கிறது. வணிகர் அவ்வாறு செய்து வந்தார். சில மாதங்களுக்குள் அவரது வாழ்க்கையில் அமைதி வந்தது. முகத்தில் உண்மையான சிரிப்பு வந்தது. படிப்பினை: மனநிம்மதி என்பது பொருளில் அல்ல, உள்ளத்தில் உள்ளது. அந்த நிம்மதியை அடைவதற்கான வழி ஆன்மீகத்தை சிந்திப்பதில்தான்.